உங்கள் ஆர்ஜே மீடியா 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி 2024. பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் 5வது சுற்று தற்போது. வணக்கம், நான் கிருஷ்ணதாசன் டினோஜன், மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்லடி பிரதேசத்திலிருந்து ஆர்ஜே மீடியா பெருமையுடன் நடாத்தி கொண்டிருக்கும் தேசிய ரீதியிலான அறிவிப்பாளர் குரல் மகுடம் சுற்று போட்டியின் 5வது சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். இந்த 5வது சுற்று போட்டியின் தலைப்பாக நீங்கள் நேசித்த அறிவிப்பு துறையும் அதற்கு களம் அமைத்து கொடுத்த ஆர்ஜே மீடியாவும் என்கின்ற தலைப்பு நீண்ட நாட்களாக என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், சிறுவயது முதலே எனக்கு அறிவிப்புத்துறை மீது பாரியொரு நாட்டம் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாராலும் அறியப்படக்கூடிய ஒருவரும் எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒருவரும் அறிவிப்பாளர் தான் என நான் எண்ணியிருந்தேன். எல்லோருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ அதற்கான களம் அமைவது என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. என்னுடைய அறிவிப்புத்துறை வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நான் தரம் 10 கல்வி கற்கும் பொழுது என்னுடைய பாடசாலை நாட்களிலே மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் முகமாக மாணவர் மன்றம் என்கின்ற ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்படும். அந்த நிகழ்விலே மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். அதே போல எனக்கு இருக்கிற திறமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசை என் மனதிலே உருவாகியது. அப்போது நான் அதற்கு பொறுப்பான ஆசிரியரிடம் சென்று, எனக்கு அறிவிப்புத்துறை மீது நாட்டம் இருக்கிறது, என்னால் நிகழ்ச்சி ஒன்றினை தொகுத்து வழங்க முடியும், அதற்கான அனுமதியை நீங்கள் எனக்கு வழங்க முடியுமா என நான் அவரிடம் கேட்டேன். அப்போது அவர் என்னிடம் ஒரு வார்த்தையை கூறினார். அறிவிப்புத்துறை என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. அறிவிப்பை எல்லாராலும் செய்யவும் முடியாது. அதற்கென்று நாங்கள் இங்கே சில மாணவர்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். எனவே அது உன்னால் முடியாத காரியம். நீ வேறு ஏதும் வேலை இருந்தால் போய் பார். அப்படி என்று என்னை அந்த இடத்திலே அவர் நிராகரித்தார். அது என்னுடைய மனதை மிகவும் காயப்படுத்தியது, மிகவும் என்னை வேதனைக்குள்ளாக்கியது. பல நாள் நித்திரையையும் என்னை இழக்க பண்ணியது. அதன் பின்னர் யாரிடம் சென்றும் என்னால் அறிவிப்பு செய்ய முடியும், என்னால் நிகழ்ச்சி ஒன்றினை தொகுத்து வழங்க முடியும் என்று கூறினாலும் யாரும் என்னை நம்ப மாட்டார்கள். ஒருவேளை எனது தோற்றத்தை பார்த்துதான் என்னை நிராகரிக்கிறார்களோ என்ற தோன்றிய எண்ணங்களும் எனக்கு உண்டு. இப்படி உடைந்து போயிருக்கும் போது ஒரு நாள் எனது நண்பர் ஒருவரின் வாட்ஸ்அப் பதிவில் இருந்து அறிவிப்பாளர் குரல் மகுடம் என்கின்ற வாசகம் ஒன்றை நான் பார்த்தேன். அப்போது ஆர்ஜே மீடியா எல்லாம் என் கண்களுக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்தது எல்லாமே அந்த அறிவிப்பாளர் குரல் மகுடம் தான். சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள், செய்து காட்டினால் எல்லோரும் நம்புவார்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அந்த குரல் மகுடம் என்கின்ற வாசகத்தை பார்த்ததுமே அதை சூடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. அதன் பின்னர் இந்த ஆர்ஜே மீடியா என்றால் என்ன என்பது பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். அவர்களது நோக்கம் முயற்சிக்கு என்றும் முதலிடம். அந்த வாசகம் என்னை மிகவும் கவர்ந்தது. போட்டிக்கு விண்ணப்பித்தேன். இப்பொழுது 10 மாத காலமாக ஆர்ஜே மீடியாவுடன் பயணிக்கிறேன். என்னால் முடியாது என்று சொன்னவர்கள் நான் 5ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் என்பதை எனது வாட்ஸ்அப்பில் பகிர்ந்ததை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இதை என்னுடைய திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஆர்ஜே மீடியா 4 சுற்றுகளிலும் என்னை தெரிவு செய்து என்னையும் ஒரு திறமையானவனாக அடையாளம் காட்டியிருக்கிறது. இதே முனைப்போடு அந்த மகுடத்தை முடிசூடுவதே எனது அடுத்த இலக்கு. ஏனென்றால் தோல்வியையும் நிராகரிப்பையும் பார்த்து வந்த எனக்கு என்னாலும் முடியும், எனக்கும் திறமை இருக்கிறது என்பதை ஆர்ஜே மீடியா இதுவரைக்கும் என்னை அழைத்து வந்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆர்ஜே மீடியாவுக்கு கோடி நன்றியை தெரிவித்தவனாக எனது இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.